ரொம்ப நாள் கழித்து ராகி புட்டு செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாவு அரைக்கிற கடையிலேயே அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெஷ்ஷாக. நான் எப்போல்லாம் ராகி புட்டு செய்வேன்னா, மோஸ்ட்லி எப்போல்லாம் இட்லி சுடுறேனோ அதுக்கடுத்து அதே இட்லி பாத்திரத்தில் இந்த ராகி புட்டையும் செஞ்சு எடுத்துருவேன். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு தேவையான மாவை எடுத்துக்கிட்டு பச்சை தண்ணியாக இருந்தாலும் ஓகே, அதை அளவாக தொளிச்சு விட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக பரட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அதை கையாலேயே நல்லா உதுத்து விட்டுட்டு, இட்லி சட்டி சூடானதும் அதில் பரவலாக இந்த மாவை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி புட்டு ரெடி. இது கூட தேங்காய் அப்புறம் அளவாக வெள்ளை சர்க்கரை போட்டு கலந்து விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னுடைய ஒன் டே எப்படி போச்சு, எனக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்த டே எப்படி ப்ரொடக்டிவாக நான் கொண்டு போனேன் அப்படின்ற ஒரு வீடியோ இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால். அப்புறம் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மதியம் நான் சாப்பிட்ருக்கேன். சரி, ராகி புட்டோட சேர்ந்து பழங்கள் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.